வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை இயற்கை நீதிக்கு முரணான செயல் என்று கூறியுள்ள வழக்கறிஞர்கள் அதனை உடனடியாக கைவிடவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நீதிமன்றங்கள் குறைகளை பெருந்தன்மையோடு அணுக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இருக்கக்கூடிய அந்த குறைகளை சொல்ல வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருப்பதாக கருதுகிறோம். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளில் கோர்ட் மிகுந்த பரந்த மனப்பான்மையோடு அணுகி இந்த விஷயங்களில் இது போன்ற கோர்ட் அவமதிப்பு என்பது போன்ற அச்சுறுத்தல் இல்லாமல் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக நடைபெறணும். அதை ஒட்டியே திரு வாஞ்சிநாதன் அவர்கள் மீது இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையும் கோர்ட் அந்த மாண்பை கருதி அதனுடைய பரந்த மனப்பான்மையோடு இதை திரும்ப பெறப்பட வேண்டும். நீதிபதிக்கு எதிராக புகார் அளிப்பது தவறான செயல் அல்ல என குறிப்பிட்ட அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் இந்த புகார் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் மீது புகார் கொடுப்பது அப்படின்றது அது ஒரு தவறான விஷயமா பார்க்க முடியாது. ரெண்டாவது, வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கு எதிராக அவர் பப்ளிக்காக அவர் எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கலை. இந்த புகார் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிமன்றத்தினுடைய கவனத்தில் இருக்கும்போது அது சம்பந்தமாக அங்கே விசாரணை செய்து இது சம்பந்தமாக ஒரு முடிவெடுப்பது தான் சரியாக இருக்க முடியும்ன்றதான் எங்களுடைய கருத்து. வழக்கறிஞர்களை அச்சுறுத்தும் வகையில் நீதிபதிகள் செயல்படுவது நீதித்துறைக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் மீதான நடவடிக்கையை கைவிட வேண்டும் என தெரிவித்தனர். மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது எடுத்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பரஸ்பரம் நீதித்துறையில் ஒரு பரஸ்பரம் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ஒரு பரஸ்பர உரிமை இருக்கிறது. இவரை விமர்சன ரீதியாக அணுகும்போது இவருடைய நடவடிக்கை என்பது இப்படி இல்லை அப்படின்னா அப்போ நான் அவதூறு வழக்கு எடுப்பேன்னு சொல்வது நீதித்துறைக்கு உகந்ததல்ல. இது பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிராக மதிப்பிற்குரிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் செயல்படுகிறார். நீதிக்கு முரணாக அவசர கோலத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்த நடவடிக்கை என்று விமர்சித்துள்ள மூத்த வழக்கறிஞர்கள் இதில் உச்சநீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் தலையிட்டு தீர்வு காணவும் கேட்டுக்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் உடனே தலையிட்டு இந்த விவகாரத்துக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திரு வாஞ்சிநாதன் மேல் உள்ள நடவடிக்கையை கைவிட ஆவணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நீதித்துறையுடைய கண்ணியமும் பெருமையும் பாதுகாக்கப்படும். இதனிடையே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி அனைத்து நீதிமன்றங்கள் முன்பும் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.